இதுதான் வேப்பம்பூ. வீடுகளில் வேப்ப மரம் இருக்கிறவளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மருந்து கடை, பச்சை மருந்து எல்லாம் இருக்கிற கடையில் வேப்பம்பூ கிடைக்கும். அது வாங்கி பண்ணலாம். இது வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சுகருக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இதை வச்சு வேப்பம் பொடி, அதாவது சம்மந்தி பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கும். தொகையல் அந்த மாதிரி பண்ணினா உடனே செலவழிக்கணும். அதனால் இந்த மாதிரி பருப்பு பொடி மாதிரி, சம்மந்தி பொடி மாதிரி இதை பண்ணி வச்சுக்கலாம். துளி கூட கசக்காது. குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும், சுகர் இருக்கிறவா வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேப்பம்பூ வச்சு ஒரு பொடி, சம்மந்தி பொடி பண்ண போகிறோம். அது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான சாமான் என்னென்னு பார்ப்போம். வேப்பம்பூ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு பவுலுக்கு. அதுக்கு போடுறதுக்கு காரமாக ஒரு 10 மிளகாய்கள், புளி இந்த அளவு, புளி பிச்சு இந்த அளவு வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு உளுந்து நல்லா 1.5 பூவி கரண்டி. அது வறுக்கும்போது கலர் வறந்து தான் தெரியறதுக்காண்டி கொஞ்சம் 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, அப்புறம் இந்த அளவு மல்லி விதை, ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சப்பொடி, இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு வெறும் இழுப்பு சட்டியில் சூடான உடனே வேப்பம்பூ போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாக்கி உள்ளது வறுக்கும். இப்போது இதில் சூடாயாச்சு. அதில் வேப்பம்பூ போட்டு 2 வறுப்பு. அப்படியே கறியை கொட்டக்கூடாது, சூடானா போகிறோம். இதுக்கு எண்ணெய் தேவையில்லை, வறுத்துடலாம். இப்போது வேப்பம்பூ வறுத்தாச்சு, தட்டில் மாற்றிடலாம். இப்போது அதில் 1 ஸ்பூன் தாராளமாகவே எண்ணெய் விடலாம். நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் எண்ணெய் விடுறோம், சிக்கு வாடை வர்றது இல்லையா, அதனால் மிளகாப்பொடி எல்லாத்துக்குமே வறுக்கும்போது எண்ணெய் விடலாம். இந்த உளுந்தை போட்டுடலாம். அதுவும் கூட இந்த வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போது உளுந்து வறுந்தாச்சு. அதில் இந்த மல்லியும் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த ஜீரகத்தையும் போட்டுடலாம். இந்த பெருங்காயத்தையும் போட்டுடலாம். ஆச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த மிளகா வத்தலை போட்டுடலாம். அது வறுபடட்டும். இப்போ மிளகா வத்தல் வறுந்தாச்சு, அதையும் மாற்றிடுவோம். இந்த புளியை இதில் போட்டு அதையும் வறுத்துடுவோம். புளி நல்லா வறுந்தாச்சு, பாத்திரத்தில் மாற்றிடுவோம். புளியை மாற்றியாச்சு. இந்த கருவேப்பிலையை போட்டு ஒரு பரட்டு. அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையை எடுத்துடலாம். உப்பை போட்டு ஒரு பரட்டு. இப்போது இந்த வேப்பம்பூ சம்மந்தி பொடிக்கு வறுத்தது, மிளகா வத்தல் வறுக்கும்போது காம்போட வறுக்கணும். அதுக்கப்புறம் காம்பை எடுத்துட்டு சிக்கக்கல்ல போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட இந்த வறுத்த புளியை போட்டுடலாம். புளி போட்டு இந்த உப்பையும் போட்டுடலாம். உப்பையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு இப்போது இதை அரைச்சாச்சு. இதில் இந்த உளுந்தம்பருப்பு இதுலேயே இதை போட்டிருக்கோம். மல்லி, ஜீரகம், பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்து அதை போட்டு ஒரு திருப்பிட்டு அப்புறம் வேப்பம்பூ போடுவோம். மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். இப்போது இதை ஒரு திருப்பியாச்சு. உளுந்து குருணை மாதிரி இருக்குது. அதில் இந்த வேப்பம்பூவை சேர்த்துடலாம். வேப்பம்பூ போட்டாச்சு. அதை ஒரு திருப்பி எடுத்துன்னு வருவோம். அவ்வளோதாங்க. இப்போது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி திரிச்சாச்சு. இதை நல்லா ஆற விட்டுருவோம்.
இப்போ இதை நல்லா ஆற விட்டுருவோம். நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், கசப்பே தெரியாது. சுடுற சாதத்தில் போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யை உருக்கி விட்டு சாப்பிட்லாம். பசி எடுக்காதவா கூட இது அந்த மாதிரி இருக்கவா இதை எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ஈஸியாக பண்ணக்கூடியது. வேப்பம்பூ சம்மந்தி பொடி, வேப்பம்பூ பருப்பு பொடி, எது வேணாலும் சொல்லிக்கலாம். எல்லோரும் பண்ணி பாருங்கோ, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதையே நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து போட்டு அரைச்சாச்சுன்னா வேப்பம்பூ தொகையல் ரெடி ஆயிடும். எல்லோரும் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, சத்தானது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அந்த சீசனில் இந்த வேப்பம்பூ வாங்கி பண்ணி வச்சுட்டேன்னா அது மாட்டு இருக்கும், கெட்டு போகாது. சட்னினா 2 நாள், தொகையல்னா 2 நாள் 3 நாளாக காலியாக இருக்கும். இது அப்படி இல்லை, ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். நல்லா இடம் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எல்லோரும் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சத்தானது, சீசனில் கிடைக்கிறத வச்சு பண்ணிட்டோம்னா நல்லது. வேப்பம்பூ ரசம்னா அப்படி காலி ஆயிரும். வேப்பம்பூ தொகையிலும் அது மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன்னா தேங்காய் பொடி மாதிரி, தேங்காய் மிளகா பொடி மாதிரி இது அப்படியே 4 படை வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதனாலும் எண்ணெய் விட்டு வறுத்து அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கொடுக்கலாமே, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.